திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் ஒடுக்குவார்கள். இவங்க 2 பேருமே அவங்க ஆட்சி காலத்துல அடிமைகளாக இருக்கணும் சார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சில ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்து பிறகு ஜாமீன்ல வந்தார். வந்த மறுநாளே அவருக்கு அமைச்சர் பதவி. என்னைக்காவது தமிழ்நாட்டில் சர்ச்சி ஃபாதர்களுக்காக, பிரீஸ்டுக்காக, போதர்களுக்காக மாநாடு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தியிருக்கா? தன் வீட்டிலே கழிவறை இல்லை என்று ஒரு இயற்கை உபாதி கழிக்க சென்ற ஒரு பிள்ளையை கற்பழித்து கொடூரமாய் கொலை செய்து இந்த அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மக்களை தேடி செல்லக்கூடிய தலைவர் வேணுமா, இல்லை மக்களை அழைத்து பேசக்கூடிய தலைவர் வேணுமா என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மேசாக் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செஞ்சு அந்த எந்த இடத்துல போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சார். ஆனா திமுக கூட்டணியில பல்வேறு கட்ட இழுபறிக்கு பின்னாடிதான் சார் கூட்டணி கட்சிகளே அந்த இடஒதுக்கீடு முடிஞ்சு சார், தொகுதி பங்கீடு முடிஞ்சு சார். இன்னமும் அவங்க எந்த தொகுதியில கூட்டணி கட்சிகள் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கே இவ்வளவு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு சார். என்ன சார் காரணம்? சார், திமுக அதிமுகவை ஆமை வேகத்தில் வருகிறது, இவர்கள் எதையுமே செய்யவில்லை என்று சில மாதங்களுக்கு முன்பாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆமை வேகத்தில் வரக்கூடிய அதிமுக இன்றைக்கு முன்களத்தில் நின்று கொண்டிருப்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், கூட்டணி நல்ல கேள்வி முன்வைத்தீர்கள். கூட்டணியை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவாக இருந்தது. அவர்கள் பாருங்கள், கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றாக அழைத்து சரியாக பேசி கூட்டணியை நிர்ணயம் செய்தார்கள். 2வது, எந்தெந்த தொகுதி கொடுக்க வேண்டும் என்பதை தொகுதியிலே கரெக்டாக உடன்பாடு பட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அலுவலகத்தில் ஒட்டுமொத்தமாக கூட்டணி தலைவர்களை ஒன்றாக உட்கார வைத்து யார் யாருக்கு எத்தனை சீட்டு, பிஜேபிக்கு எத்தனை, பாமகக்கு எத்தனை, அமமுகக்கு எத்தனை என்று பிரித்து ஒரே தலைவர்கள் எல்லாம் வைத்து பேட்டி கொடுத்தாரே, அதை திமுகவால் செய்ய முடிந்ததா? ரகசியமாக பேச்சுவார்த்தைக்கு 2 முறை 3 முறை அழைத்து அவர்களை கஷ்டப்படுத்தி அவருடைய உரிமைகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட சின்னத்தை முதல் கொண்டு முடக்கி அவர்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கை நேற்று முன்தினம் வெளியிட்டு விட்டார்கள். நேற்று தேர்தல் வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டு விட்டார்கள். கூட்டணியை முடிவு செய்து விட்டார்கள். தொகுதி முடிவு செய்து விட்டார்கள். இவர்கள் எப்படி சார் ஆமை வேகத்தில் வரலாம் என்று இவர்கள் சொல்ல முடியும்? இவர்கள் எல்லாவற்றையுமே முடித்து நேற்று மயிலாப்பூர்ல பிரச்சாரமும் ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இதுல யார் பின்னடைவில் இருக்கிறார்கள்? இன்னும் தொகுதியினுடைய உடன்பாடு முடியவில்லை. இன்னும் தொகுதியை குறித்து அவர்கள் சரியா பேசவில்லை. உள்ளுக்குள்ள இன்னும் பலவிதமான சலசலப்பு. என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சார், நீங்க பாருங்க, அவங்க ஆட்சி ஆண்ட காலம் முதல் கொண்டு எல்லா நாட்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் ஒடுக்குவார். சிறுபான்மை மக்களையும் அவர்கள் வாழ விட மாட்டார்கள். சிறுபான்மை மக்களையும் வாழ விடாமல் அதே நேரத்துல தலித் மக்களையும், இவங்க 2 பேருமே அவங்க ஆட்சி காலத்துல அடிமைகளாக இருக்கணும் சார். இதை மேடை மட்டும் சமூக நீதி சார், அவங்க பேசுறதே பொய் சார். திராவிட மாடல், சமூக நீதி, சுயமரியாதை, எல்லாருக்கும் எல்லாம், இப்படி 2.0 இந்த பேர் வைக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழக அரசை யாரையும் தட்டிக்கவே முடியாது. பேர் வைக்கிறதுலையும் போட்டோ எடுக்கிறதுலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கை தேர்ந்தவர்கள். ஆனால் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய இடத்துல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை எவ்வளவு விமர்சித்தார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் முடித்து அவரை சொன்னார்கள், எதற்கு டெல்லி போனார்? அவர் டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கட்டும், பிரதம மந்திரியா இருக்கட்டும், இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கக்கூடியவர்கள் பல்வேறு பணியில இருப்பார்கள். எடுத்ததுக்கெல்லாம் உள்துறை அமைச்சர் வர முடியாது, எடுத்ததுக்கெல்லாம் பிரதமர் மந்திரி வரக்கூடாது. அப்போ ஒரு கூட்டணியில அவர்கள் இந்திய தேசத்தினுடைய தலைவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து சந்திப்பதற்கு போனதெல்லாம் இவர்கள் விமர்சனம் பண்ணினார்களே, இன்றைக்கு அதே அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல எல்லாரையும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களையும் வர வைத்து அமர வைத்து எல்லாம் ஒட்டுமொத்த தலைவர்களை, உங்களுக்கு இத்தனை தொகுதி, உங்களுக்கு இத்தனை தொகுதி, அதிமுக இத்தனை நிற்கிறாங்களே, இது திமுகவால செய்ய முடிந்ததா? செய்ய முடியலையே. ஏன் செய்ய முடியல? இன்னைக்கு போன முறை 6 தொகுதி கொடுத்த கம்யூனிஸ்டுகளுக்கு 1 தொகுதியை ஒதுக்கி என்றைக்குமே 5 ஆண்டுகள் கழித்து எல்லாருமே வளர்வார்கள். ஆனால் இவர்கள் பின்னடைவை ஏற்பட்டிருக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். யோசித்து பாருங்கள். அதே போல 6 தொகுதியில நின்றதான மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் பின்னடைவு.
கட்சி வளர்க்க விட மாட்டாங்க சார். அவங்க கிட்ட கூட்டணிக்கு போயாச்சுன்னா அவங்க கொள்கையை காமிச்சு பாசிசம் கொள்கை சனாதனம்னு சொல்லி அவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் தேவையான முக்கியத்துவத்தை எடுத்து எல்லாருடைய சின்னங்களை பறிப்பார்கள், எல்லாருடைய உரிமைகளை பறிப்பார்கள், சிறுபான்மை மக்களின் தலித் மக்களுக்கும் ஆதரவு என்று சொல்வார்கள். 5 ஆண்டு ஆட்சியில எத்தனையோ அமைச்சர்கள் தவறு செய்தார்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சில ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்து பிறகு ஜாமீன்ல வந்தார். வந்த மறுநாளே அவருக்கு அமைச்சர் பதவி. அதே போல அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தவறு செய்தார்கள், அவர் மேல அலிகேஷன் வந்தது, உடனடியாக அவருக்கு துறையை மாற்றினார்கள், அமைச்சரை எடுக்கவில்லை. அதே போல பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள், அவர் மேல பலவிதமான அலிகேஷன் வந்தது. அவர் அண்ணன் சபரீசன் மேலேயும் அண்ணன் உதயநிதி மேலேயும் ஏதோ ஒரு கோடிகளை சில விமர்சனங்களை முன்வைத்தார். அதனால அவரை உடனடியாக நிதித்துறையிலிருந்து ஐடி துறைக்கு மாற்றினார்கள். ஆனால் பழிவாங்கப்பட்டது அண்ணன் மனோ தங்கராஜ், அண்ணன் மஸ்தான், அண்ணன் நாசர், இவர்கள் எல்லாமே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். ஏன் என்று சொன்னால் 5 ஆண்டுகள்ல யார் இந்த சார் என்று அண்ணாவுடைய பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய பிரச்சனை போனது. எத்தனை அமைச்சர்களுக்கு உள்ளே பிரச்சனை வந்தது. யாரையாவது இவர்கள் மாற்றினார்களா? பொன்முடி அவர்களை நீதிமன்றம் போனதுனாலதான் அவர் எடுத்தார்களே தவிர மற்றபடி அவர்களை எடுக்கவில்லை. எந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு மூத்த அமைச்சர் இல்லையோ அந்த இடத்துல ஒரு சிறுபான்மையும் இருக்கக்கூடாது என்று மஸ்தான் அவர்கள் செஞ்சி மஸ்தான் அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். இது திமுக இருக்கிறவர்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 5 ஆண்டுகளை சிந்தித்து பாருங்கள். ஓராண்டு 2 ஆண்டு பதவி இல்லாமல் இருந்தார் அண்ணன் நாசர் அவர்கள். 2.5 ஆண்டுகளாக சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பதவி இல்லாமல் இருக்கிறார். மனோ தங்கராஜ் 6 மாதம் தூக்கி எறியப்பட்டார். இப்படியெல்லாம் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு என்று சொல்லி 5 ஆண்டுகள்ல சிறுபான்மை உங்ககிட்ட இருக்கிற சிறுபான்மையே நீங்க தூக்கி எறிந்தீர்களே, இன்றைக்கு எப்படி நீங்க சிறுபான்மை சமூகத்தை பாதுகாப்பீர்கள்? அதிமுக தொடர்ந்து சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுத்து வராங்க சார். ஆனா இங்கே சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டணி கட்சிகளும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தரப்புல இருந்து எந்த ஒரு குரலும் வரமாட்டேங்குது சார். அதான் சார், இவங்க எல்லாருமே எப்படின்னா, இப்ப பாருங்க எப்படி ஒரு தலித் சமூகத்தை ஒடுக்குனாங்கன்னு பாருங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். 2 எம்பி என்று சொன்னாலே சராசரியாக 6 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி, 2 எம்பி என்றால் 12 எம்எல்ஏ. அப்ப இந்த 12 எம்எல்ஏக்கு கூட இன்றைக்கு தகுதி இல்லாமல் அவரை நசுக்கி சிறுபான்மை சமூகத்தை வளரவிடக்கூடாது, சிறுபான்மையும் தலித் மக்களை வளரவிடக்கூடாது, தலித் சமுதாயம் எழும்பிவிடக்கூடாதுன்னு இன்றைக்கு தலித் எத்தனை பாதிப்பு வந்தது. எங்கேயாவது அண்ணனால பேச முடியுதா? ஏன் கூட்டணி என்று சொல்லி இந்த கூட்டணி விட்டு அவர் என்றைக்கு வெளியே வருகிறாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா அவர் பின்னாடி நிற்பதற்கு இருக்கிறாங்க. அவருக்குள்ள அந்த விசிகா கட்சிக்குள்ளே இன்னைக்கு குமுறி கொண்டிருக்காங்க சார். 8 சீட்டை வாங்கி அவங்க இதுல உதயசூரியன் நிக்கணும். இன்னைக்கு ஆதங்கத்துல பேசுறாரு, இல்ல எங்க உரிமை நாங்க பானை சின்னத்துல தான் நிற்போம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை, இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை ஒரு பக்கம் ஒடுக்குவது, அது அமைச்சரவையிலே தூக்கி எறியப்பட்டார்கள் சார். முந்தின நாள் உயர்மட்ட குழுல தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். ஒரு மாநிலவை உறுப்பினர் வேணும், 2 இலக்குல தீர்மானம். அவருடைய உயர்மட்ட இப்ப இன்னைக்கு அவங்க உயர்மட்ட குழுல இருக்கக்கூடியவர்கள், அவங்க கட்சியை சேர்ந்தவர்களை இன்றைக்கு பல இடத்துல குமுறி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எதற்கு இப்படி இருக்கிறார்? இவர் வெளியில தனித்துவமா நின்றாலே இவருடைய வாக்கு வங்கி இல்லாமல் ஒருவரும் தமிழகத்தை ஜெயிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரே இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறார் என்று அவர்களுக்கே புரியவில்லை சார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் திருப்தியா இல்ல சார். அவங்க இன்னைக்கு பேட்டியை கொடுத்துட்டாங்க சார். இந்த உடன்பாட்டில் திருப்தி இல்லை இருந்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா பாஜக உள்ள வந்துரும், அது பாஜக அதிமுகவுக்கு சாதகமாயிருன்னு சொல்லி கட்சி இடங்கள் 5 இடங்களை சார். இது தனக்கு கிடைக்கலன்றதுக்கு சும்மா ஒரு பாலிஷ் போடுற வேலையை தவிர, அதாவது பாஜக வந்துரும் அது பாஜக ஏற்கனவே வந்துடுச்சு சார். இப்பதான் வரப்போறதெல்லாம் கிடையாது. இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். 2026 தான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரப்போகுதுன்றது ஒரு பொய்யான தகவல். இதை எல்லா மீடியாக்களும் ப்ரொக்ளைன் பண்ணி பெரிய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கோ வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. இன்றைக்கு தைரியத்தோடு 5 அமைச்சருடைய தொகுதியில எதிர்காலத்தில் 27 சீட்ல 5 அமைச்சர் தொகுதியில அவர்கள் களம் காணுகிறார்கள். மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சார். முருகனுக்கு மாநாடெல்லாம் நடத்தினாங்க சார். இதே சிறுபான்மை மக்கள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணாங்க? பிளஸ் முஸ்லீம் இருக்காங்க. சரியான கேள்வி சார். நீங்களாம் இப்படி கேள்வி கேட்டு இதெல்லாம் வெளியில கொண்டு வரணும் சார். இவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறேன், இவர் எதிர்க்கிறேன், அவர் எதிர்க்கிறேன் சொல்றாருலே. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் ஆட்சி செய்தார், அண்ணா ஆட்சி செய்தார், கலைஞர் செய்தார், எம்ஜிஆர் செய்தார், அம்மையார் செய்தார்கள், எடப்பாடியார் செய்தார். இத்தனை ஆட்சியிலுமே முருகருக்கென்று மாநாடு நடந்தவே இல்லை. பழனியில, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில முருகருக்கு மாநாடு, பூசாரிகளுக்கு மாநாடு. நல்லது சார். நம்ம சமூகம் ஒற்றுமையா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா மாநாடு நடத்தட்டும்.
அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அதை நாங்க எதிர்க்கல. ஆனால் இத்தனை இதை நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்காவது போதவர்களுக்காக மாநாடு நடத்தினீர்களா? உலாமாக்களுக்கு மாநாடு நடத்தினீர்களா? இல்லையே. ஏன் அதுக்கும் துறை இருக்குல்ல? எப்படி இந்து அறநிலையத்துறையை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி நான் இத்தனை கோயிலை மீட்டேன், இத்தனை பணங்களை மீட்டேன், இத்தனை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நடத்தட்டும், கும்பாபிஷேகம் பண்ணட்டும், மாநாடு நடத்தணும், பூசாரி. இப்போ எங்களை போல கிறிஸ்துவர்களும் தேவாலயம் நடத்தக்கூடியவர்கள், அவர்களும் போதகர்களும் பிரீஸ்டா இருக்கிறாங்க, சர்ச்சி ஃபாதரா இருக்கிறாங்களே. என்னைக்காவது தமிழ்நாட்டில் சர்ச்சி ஃபாதர்களுக்காக, பிரீஸ்டுக்காக, போதர்களுக்காக மாநாடு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தியிருக்கா? ஆனா கேட்குறாங்க, நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம், இந்துக்களுக்கு என்ன பண்றோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒண்ணுமே இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அங்கே ஒரு அரசியல் செய்து இன்றைக்கு சமாதானமா இருந்த இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கு 104 அது வன்மையாக நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட நீதிமன்ற உத்தரவை இவர்கள் மீறி 144 தடை உத்தரவு போட்டார்கள். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு கலெக்டரும் எஸ்பியும் போய் நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு தார்மீக பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அப்ப இந்த அழுத்தம் கொடுத்தது யார்? அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ரைட்ஸ் கொடுத்தது யார்? அரசு கொடுத்தாங்க. அவரவர்கள் மதத்தை வழிபடுவதற்கு உரிமையா இருக்கு. இஸ்லாமியர்களா உங்களுக்கு நீங்க போய் வழிபடுங்க, இந்துக்களா வழிபடுங்க, இஸ்லாமியர்களா வழிபடுங்க, கிறிஸ்தவர்களா வழிபடுங்க, மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும் சார். ஆனா நாங்க சொல்றாங்க மத சார்பற்றது. என்ன மத சார்பற்றது? அந்தந்த மதத்துக்கு நீங்க அநீதி இழைத்தி கொண்டிருக்கிறீங்களே. சார் இப்போ அதிமுக தரப்புல இருந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க சார். அதுல சிறுபான்மை மக்களுக்கு வட்டியில்லா கடன் மகளிருக்கு பிளஸ் அவங்க கூட்டுறவு கடன்கள் எல்லாம் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான தேர்தல் வாக்குறுதி. நேற்று முன்தினம் பொதுச் செயலாளர்கள் அருமையான தேர்தல் வாக்குறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் 525 தேர்தல் வாக்குறுதியை 2021 கொடுத்தாங்க. 521 கொடுத்ததுல 4ல் 1 தான் செஞ்சாங்க. 3% செய்யலன்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அதில் எங்க கிறிஸ்துவ மக்களுக்கு செய்ய வேண்டிய எதுவும் செய்யவில்லை என்பதை நான் பலமுறை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுல தேர்தல் வாக்குறுதி 11, 237, 282, 283, 284 ஆக மொத்தம் 297 தேர்தல் வாக்குறுதியில 5 தேர்தல் வாக்குறுதி சிறுபான்மை மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் கொடுத்ததான அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்து வந்த குழுவோடு நாங்கள் சந்தித்தோம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் போய் சந்தித்து எங்களுடைய மனுக்களை நாங்கள் கொடுத்தோம். எங்கள் மனுக்கள் மூலியமாக பரிசீலனை செய்து உடனடியாக அவர் அழகான தேர்தல் வாக்குறுதி. பட்டியலின மக்கள், தலித் மக்கள் ஒரு கிறிஸ்தவனாய் மாறும்பொழுது அவருடைய உரிமைகள், சலுகைகள் மறுக்காமல் இருக்க அவர்கள் மீண்டும் அதே பட்டியல் இனத்திலிருந்து அவருடைய எந்த மதத்தையும் வழிபடலாம் என்று தேர்தல் வாக்குறுதி 237. சிறப்பான தேர்தல் வாக்குறுதி. 297மே அருமையான வாக்குறுதி. அவரால் முடியும். அதிமுக டெல்லி போனாவே எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க சார். குறிப்பா அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆளும் கே.என். நேரு கூட அண்ணன் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. 2 தினங்களுக்கு முன்பு பெரியசாமி சொல்லியிருக்காரு. ஏன் சார் பயம் வந்துருச்சு அவங்க எல்லாத்துக்கும்? சார் டெல்லி போனாவே உங்களுக்கு பயம் வந்துருது சார். டெல்லி போனாவே அதாவது என்னைக்குமே பாருங்க, ஒரு தலைவர் தெளிவா இருப்பார். அவர் எங்கேயுமே பாருங்க, எடப்பாடியார் டெல்லி போய் இறங்கின பிறகு அங்க இறங்கி அவர் தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கினாலும் சரி, அமித்ஷா அவருடைய வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் அவருடைய முகத்திலே தெரியும். அழகா பேசுவார். அழகா போய் எல்லா காரியத்தையுமே தெளிவா பேசி சிங்கம் சிங்கிளா போவோம் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாரையும் அழைச்சி கொண்டு போகவே மாட்டார். பாருங்களேன், சிங்கம் சிங்கிளா போகும். அங்க பார்க்க வேண்டியவங்களை பார்ப்பாங்க, பேச வேண்டியதை பேசுவாங்க, வருவாங்க. ஏன்னா சார் உள்துறை அமைச்சர் சார், அவர் சாதாரண ஒரு இல்லை. ஆனா பொறுப்பாளர் வராருல, ஒரு மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அடிக்கடி எடப்பாடியாரை சந்திக்கிறார்ல. ஒரு மத்திய அமைச்சருக்கே தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா வேலை இருக்கும். சார் மோடியே 3 முறை தமிழகம் வந்துட்டார். மதுரை வந்துட்டாரு, திருச்சி வந்துட்டார், 3 முறை வந்துட்டாரு. இப்ப தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு அடுத்து ஒரு 3 முறை வரப்போறாரு. அப்ப ஒரு பாரத பிரதமரே வராரு. இவங்களுக்கு என்ன சார் பயம் விட்டது? கூட்டணி வலுவாக இருக்கிறது, தொகுதி பங்கீடு சூப்பரா அமைச்சிட்டாங்க, உள்ளுக்குள்ள வலுவான கூட்டமைப்புக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாருமே ஒருங்கிணைச்சிட்டாங்க. இவங்க ஆம வேகன்னு ஒண்ணு. இன்னைக்கு ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் வின் பண்றது, கல்வியில அவன் மெடல் வாங்கவில்லை என்றாலும் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி விடுவான் என்ற நம்பிக்கையோடு ஓடக்கூடியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்துல திமுகவுடைய தோல்விகள் சொல்லவே முடியாது சார். 4 ஆண்டு 2 மாதத்துல சிறப்பான திட்டம் சார். அதுல ஒரே திட்டம் 11 மருத்துவக் கல்லூரி. இவங்களால 5 ஆண்டுகள் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் சார்? இதெல்லாம் 2026 தேர்தலில் திமுகவுக்கு எப்படி சார் எதிராய் செயல்படுவார்கள்.
வாக்கு வங்கியெல்லாம் இது மாற்றிடுவாங்க. ஏன்னா 10 ஆண்டுகள் கழித்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் சார் கொடுத்தாங்க. மக்கள் வந்து 2011 21 வரைக்கும் சரி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்துருச்சு, ஒரு ஆண்டுல நம்ம ஒரு மாற்றத்தை கொடுப்போம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து புது கேண்டிடேட்லாம் வரும்பொழுது, ஒரு புது ஃப்ரெஷரான ஓட்டர்ஸ் வரும்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. கொடுத்து பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு. ஆனா 10 ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு மீண்டும் அவருடைய பழைய நிலைமையை தான் தொடர்ந்ததே தவிர, இன்றைக்கு வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அமைச்சர் மேடையில பெண்களை இழிவாய் பேசுகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1000 ரூபா கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபா வந்து மக்களுடைய பணம் தான், உங்க வீட்டு பணம் இல்லை. என்னைக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களோ 22 மாசம் கழிச்சு தான் நீங்க அதை கொடுக்குறீங்க. டே 1லேருந்து கொடுக்கவே இல்லை. பஸ் ஃப்ரீன்றீங்க, ரொம்ப சந்தோஷம். எடப்பாடியார் அவர்கள் சொல்லிவிட்டார், ஆண்களுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து தனியா போயிட்டு வெளியூர்ல வர முடியல சார். காந்தியடிகள் சொன்னார், என்றைக்கு ஒரு பெண் இரவுல 100 சவரன் நகையை போட்டு நைட்ல போயிட்டு வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு தான் நாடு சுதந்திரம் பெற்றது என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்பு, நகையே போடாம ஒரு பிள்ளை தன்னுடைய இயற்கை உபாதை கழிக்க விளாத்தி குளத்துல சென்ற ஒரு பிள்ளை நகை போடவில்லை. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தன் வீட்டிலே கழிவறை இல்லை என்று ஒரு இயற்கை உபாதி கழிக்க சென்ற ஒரு பிள்ளையை கற்பழித்து கொடூரமாய் கொலை செய்து இந்த அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். 3 வயசு பிள்ளை, 80 வயசு பாட்டி, பார்க்ல வாக்கிங் போன பாட்டி. ஏனென்றால் இன்னைக்கு போதை அதிகரித்து விட்டது. இன்னைக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு மக்களுக்கு பணம் வேணுமா பாதுகாப்பு வேணுமா என்றால் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பான அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது பெண்களை பாதுகாப்பதில் எந்த சமரசமே கிடையாது. சட்டம் ஒழுங்கை கையில் வைத்து கொண்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு மொத்தமே சீரழிந்து விட்டதுனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பில் கஞ்சா தலைவிரித்த சார். ஸ்கூலில் சாக்லேட் விற்கிற மாதிரி விற்கிறாங்க சார். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்போ 10th படிக்கிற மாணவன் வந்து கத்தியும் அருவாவும் எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூல் பைக்குள்ள. எப்படி சார் இந்த சமூகம் வளர முடியும்? எப்படி இந்த பிள்ளைங்க படிக்க முடியும்? எப்படி இந்த பிள்ளைங்க வாழ்வாதாரம் இருக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு கேட்டால் மத்திய அரசாங்கம் தான் போதையை கட்டுப்படுத்துன்றாங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் இருக்கிறது, இந்த எல்லையை கட்டுப்படுத்த முடியாதா? தமிழ்நாட்டுடைய எல்லை தமிழ்நாட்டுடைய காவல்துறை அண்டரில் தானே இருக்குது. எப்படி பல மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும்? இன்னைக்கு எல்லாம் திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு குடிகார மக்களை அதிகமாக உருவாக்கி, போதைகள் அதிகமாக உருவாக்கி, இன்னைக்கு குடிகாரனுக்கு மக்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆட்சி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்றால் மீண்டும் 2026 மே மாதத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இன்றைக்கு இந்த போதைக்கெல்லாம் முடிவு வந்து, பாலியலுக்கெல்லாம் முடிவு வந்து, மக்கள் எல்லாம் இன்றைக்கு நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் பணம் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு என்னது கோடை காலத்துக்கு சேர்த்து 2000 சிறப்பு நிதி கொடுத்திருக்கிறார். வரவேற்க வேண்டியது, ரொம்ப நல்லது, மக்களுக்கு கொடுக்கட்டும். ஆனால் 4 வருஷமும் கோடை காலம் இருந்தது. இன்னைக்கு மட்டும் கோடை காலம் இல்லை, 4 வருஷமும் கோடை காலம் இருந்தது. 4 வருஷம் கேட்டா 8000 சேர்த்து கொடுத்துருக்கணும். அவர் மக்கள் எல்லாம் நன்றாய் புரிந்து விட்டார்கள். மாற்றத்திற்கான முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கு அண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் 190 இடத்துல போயிட்டார். 190 மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று 190 இடத்துலையும் இன்னைக்கு திமுக 190 தொகுதியை போயிருக்காங்களா? யோசித்து பாருங்க. கூட்டம் கூடுறாங்க, மாநாடு, பெரிய பெரிய மாநாடு, லட்சக்கணக்கான பணம் இருக்குது, கோடிகளை செலவு செய்து 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேரை மாநாட்டை கூட்டுகிறார்களே. இவர் தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனை என்ன, சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், ஒரு சாலையில போகும்பொழுது போக்குவரத்து வசதி சரியில்லை, வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், நடுத்தர சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்தந்த ஊர்ல போய் களத்தை கண்டு இன்னைக்கு ஏறத்தாழ 190 தொகுதிக்கு நேரடியாக சென்று களம் கண்டிருக்கிறாரு. அந்த தலைவர் எப்படி இங்கே உட்கார்ந்து தினந்தோறும் டிவியிலும் தொலைக்காட்சியிலும் பேசிக்கொண்டு மக்களை உடன்பிறப்பை வான்னு சொல்லி அறிவாலயத்துக்கு வர வச்சு பேசுறாரு? இவர் வந்து உடன்பிறப்பை நீ வர வேண்டாம், நான் உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லி மக்களை தேடி செல்லக்கூடிய தலைவர் வேணுமா, இல்லை மக்களை அழைத்து பேசக்கூடிய தலைவர் வேணுமா என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.